பயப்படாதீங்க. மாசம் மாசம் 1000 ரூபாய் முன்னாடி மு.க.ஸ்டாலின் ஐயா போட்டாரு. இப்போ விஜய் வந்து போடுவாரா போட மாட்டாரா? நிறைய பேர் வயிற்றுல புளிய கரைச்சிக்கிட்டு இருந்துச்சா? கவலைப்படாதீங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சவங்களே விஜய் வந்துட்டாரே போடுவாரா போடலையே தெரியல, அதை வச்சு தானே நான் மாதம் மாதம் கரண்ட் பில்லு கட்டிக்கிட்டு இருந்தேன், மாதம் மாதம் நான் எனக்கு தேவைகளாக சந்திச்சுக்கிட்டு இருந்து அப்படின்னு நிறைய பேர் புலம்பிக்கிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு நம்மளுடைய தலைவர், நம்மளுடைய தமிழ்நாட்டின் முதல்வர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பேரை கூட மாற்றலைங்க. பேரை கூட மாற்றலை. கலைஞர் மகளிர் உதவி தொகை 1000 தொடரும் அப்படின்னு அறிக்கை போட்டுட்டாரு. அதனால் உங்களுக்கு வர வேண்டிய 1000 ரூபாய் கண்டிப்பாக வந்துடும். அதுவும் இல்லாமல் இந்த 2500 ரூபாய் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எங்களுக்கு டைம் வேணும். ஸோ இதுவும் கொடுக்குறது நல்லது தானே. ஏற்கனவே இருந்ததை பிடுங்காமல் கண்டினியூ பண்ணுறாங்கல்ல. ஸோ இந்த மாதத்துலேருந்து யாருக்கு 15ஆம் தேதிக்கு மேலே யாருக்கெல்லாம் வரணுமோ அவெல்லாம் கரெக்டாக வந்து சேர்ந்துடும் சொல்லிட்டு இன்னைக்கு ஃப்ளாஷ் நியூஸாக அதாங்க. ஸோ எல்லோரும் சந்தோஷமாக இருங்க, சந்தோஷமாக தான் எல்லோரும் நல்லா இருப்போம், எல்லோரும் நல்லா இருப்போம்ன்ற மாதிரி மகளிருடைய ஊக்கத்தொகை கண்டிப்பாக வந்துடும். படிப்படியாக மகளிருடைய தாய்மாமன் சீரு, அதுக்கப்புறம் தாய்மாமன் சீரு என்னது நிறைய ஒன்று ஒன்றா வந்துட்டு இருக்கும்போது ஒன்று ஒன்றா நான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிவிடுவேன். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ஆகும். ஸோ மக்களே, உங்ககிட்டயே நான் வந்து கேள்விகளை வைக்கிறேன். ஸோ இதை குறித்து உங்களுடைய கருத்துக்களை வரவேற்கப்படுகிறது. நான் கண்டிப்பாக உங்களுக்கு மெசேஜை திரும்ப அனுப்புவேன். ஸோ உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மெசேஜ் பாக்ஸில் போடலாம். அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்கிறது, இவ்வளோதாங்க விஷயம். கலைஞர் மகளிர் உதவி தொகை தொடரும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். ஓகேங்களா? சரி, ஓகே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். பயப்படாதீங்க. மாதம் மாதம் 1000 ரூபாய் முன்னாடி மு.க.ஸ்டாலின் ஐயா போட்டாரு. இப்போ விஜய் வந்து போடுவாரா போட மாட்டாரா? நிறைய பேர் வயிற்றுல புளிய கரைச்சிக்கிட்டு இருந்துச்சா? கவலைப்படாதீங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சவங்களே விஜய் வந்துட்டாரே போடுவாரா போடலையே தெரியல, அதை வச்சு தானே நான் மாதம் மாதம் கரண்ட் பில்லு கட்டிக்கிட்டு இருந்தேன், மாதம் மாதம் நான் எனக்கு தேவைகளாக சந்திச்சுக்கிட்டு இருந்து அப்படின்னு நிறைய பேர் புலம்பிக்கிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு நம்மளுடைய தலைவர், நம்மளுடைய தமிழ்நாட்டின் முதல்வர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பேரை கூட மாற்றலைங்க. பேரை கூட மாற்றலை. கலைஞர் மகளிர் உதவி தொகை 1000 தொடரும் அப்படின்னு அறிக்கை போட்டுட்டாரு. அதனால் உங்களுக்கு வர வேண்டிய 1000 ரூபாய் கண்டிப்பாக வந்துடும். அதுவும் இல்லாமல் இந்த 2500 ரூபாய் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எங்களுக்கு டைம் வேணும். ஸோ இதுவும் கொடுக்குறது நல்லது தானே. ஏற்கனவே இருந்ததை பிடுங்காமல் கண்டினியூ பண்ணுறாங்கல்ல. ஸோ இந்த மாதத்துலேருந்து யாருக்கு 15ஆம் தேதிக்கு மேலே யாருக்கெல்லாம் வரணுமோ அவெல்லாம் கரெக்டாக வந்து சேர்ந்துடும் சொல்லிட்டு இன்னைக்கு ஃப்ளாஷ் நியூஸாக அதாங்க. ஸோ எல்லோரும் சந்தோஷமாக இருங்க, சந்தோஷமாக தான் எல்லோரும் நல்லா இருப்போம், எல்லோரும் நல்லா இருப்போம்ன்ற மாதிரி மகளிருடைய ஊக்கத்தொகை கண்டிப்பாக வந்துடும். படிப்படியாக மகளிருடைய தாய்மாமன் சீரு, அதுக்கப்புறம் தாய்மாமன் சீரு என்னது நிறைய ஒன்று ஒன்றா வந்துட்டு இருக்கும்போது ஒன்று ஒன்றா நான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிவிடுவேன். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ஆகும். ஸோ மக்களே, உங்ககிட்டயே நான் வந்து கேள்விகளை வைக்கிறேன். ஸோ இதை குறித்து